இன்டர்னல் ஃபில்டர். இது நிறைய மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஃபில்டரை யூஸ் பண்றாங்க. இந்த ஃபில்டரை பத்தி என்னது, இது எப்படி யூஸ் பண்றது, எப்படி வாஷ் பண்றது, எப்படி அசம்பிள் பண்றது, இதுல என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்றத வந்து கஸ்டமருக்கு கிளியரா சொல்லிடுறேன். ஏன்னா இதை பத்தி நிறைய பேருக்கு வந்து தப்பான ஒரு அலைன்மெண்ட்ல பண்றதுனால ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால அது கிளியரா எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ நம்ம எடுத்துக்கிறது 2 feet டேங்குக்கு ஒரு 15 watts மோட்டர். ஆனா இதே மாதிரி தான் இருக்கும் டிட்டோ. வந்து நம்ம சின்ன சைஸ்ல போறது, பெரிய சைஸ்ல போறது. டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. டாப் ஃபில்டருடைய ஹெட், பவர் ஹெட்னு சொல்லுவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இதுல என்னென்ன மாதிரியான ஃபெயிலியர்ஸ் வரும், என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருமோ அதே தான் இதுலயும் வரும். இந்த அலைன்மெண்ட்ல பண்ற ப்ராப்ளம்ஸ்லாம் இது நான் கிளியரா சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து ஒரு பாக்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் ஒரு ஃபில்டர் ஒன்று வரும். இதுல இந்த தனியா வந்து ஒரு ஒயர் ஒன்று, இந்த ஓஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஓஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாது. அதுக்கு வந்து என்னன்னா இந்த இதில் இது கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் இந்த ஓஸ். ஓகேவா, ஏர் ஓஸ். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும் இந்த ஏர் ஓஸை. இதில் கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த ஓசத்துக்கு நீங்கள் டேங்குக்கு வெளியில் அப்படி போட்டிங்கன்னா காற்றை உள்ளே இழுத்து இது வழியாக அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டேங்க்கில் வச்சுருவோம். அவ்வளோதான், இதுதான் இதனுடைய ஃபிக்ஸிங்கே. இதில் வந்து இந்த காற்றை வந்து இது வழியாக இழுத்து இது வழியாக அனுப்பிக்கிட்டே இருக்கும் காற்றை. இது தண்ணிக்குள்ளே இருக்கணும். தண்ணியோட லெவல்லேருந்து ஒரு 2 inches 3 inches அளவுக்கு கம்மியாக இருக்கலாம். கீழே இறக்கி வைக்கணும். ஏன்னா தண்ணியோட லெவல் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 inches கம்மியாக வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அது காலப்போக்கில் எவாப்ரேட் ஆக தண்ணியோட லெவல் குறைஞ்சிட்டு வரும். தண்ணியோட லெவல் குறையும் போது இது தண்ணியை தாண்டி கீழே போயிடுச்சுன்னா இந்த மோட்டர் வந்து ஹீட் ஆகி உள்ளே இருக்கிற காயில்லாம் பேர்ன் ஆகிடும், எரிஞ்சிடும், மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அந்த ஷாஃப்ட் சுத்தாமல் அப்படியே பிடிச்சிக்கும். ஓகேவா, அதனால தண்ணிக்கு மேலேயே வச்சுக்க முடிஞ்ச வரைக்கும். தண்ணி வந்து மேலே இருக்கணும் அந்த மோட்டரை விட. ஓகேவா, இந்த ஓஸ் வந்து வெளியில் இருக்கணும். இந்த ஓஸ் சப்போஸ் தெரியாத தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா பபுள்ஸ் வராது. பபுள்ஸ் வராமல் தண்ணியே திரும்பி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதனால இது வெளியில் இருக்கணும். இந்த கனெக்டரை பற்றி நிறைய பேர் கேட்பாங்க, இது என்னதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக போடுறது. இது எடுத்துட்டானா காற்று உள்ளே போகும்போது ஒரு விதமான நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது போடுவாங்க. இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், ஓப்பன்லேயும் வைக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் வேகமாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இது போடுறது. இது மாதிரியே இருக்காது. இன்னொரு 2 மெத்தடில் இருக்கும். த்ரெட் டைப்பில் இருக்கும், இந்த மாதிரியே இருக்கும். ஒரு சில பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். அதுக்கப்புறமேட்டா இந்த ஃபில்டரை வாஷ் பண்ணுறது. வாஷ் பண்ணும் போது ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, நார்மலாக கைட்டும் போது இந்த மாதிரி கைட்டிட்டு இந்த ஸ்பான்ச்சை இங்கே 2 லாக் இருக்கும். இங்கே ஒரு லாக் இருக்கும், இங்கே ஒரு லாக் இருக்கும். லாக் இருக்கிற பொசிஷன்லேயே வச்சு அழுத்திட்டு இது எடுத்தால் வரவே வராது. லாக் இல்லாத பொசிஷன், இந்த 2 சைடில் லாக் இருக்கும், இந்த சைடில் பிளைனாக இருக்கும். பிளைனாக இருக்கிற சைடில் ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்பான்ச்சை எடுத்துகிட்டு ஜென்டலாக வாஷ் பண்ணணும். ரொம்ப போட்டு இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகணும்னு நமக்கு அவசியமே கிடையாது. நார்மலாக ஒரு வாஷ் பண்ணால் போதும். நார்மலாக வாஷ் பண்ணுறதே நம்ம டேங்க்லேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வாஷ் பண்ணால் போதும். நம்ம கார்பரேஷன் வாட்டர் தண்ணியிலையோ இல்லை வேறு ஏதோ தண்ணியிலையோ யூஸ் பண்ணோன்னா இதில் இருக்கிற பாக்டீரியாஸ்லாம் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டேங்க்கில் இருக்கிற தண்ணியை ஒரு 2 மக்கு எடுத்து இது ஜென்டலாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 80% அழுக்கு போனால் போதும். 20% அழுக்கு இதில் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருப்பி இதிலே போட்டுருங்க. போட்டு இது லாக் பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் ஒரு 20 days once 30 days once வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months 3 months ஆயிடுச்சுன்னா டர்ட் வந்து இதுக்குள்ளேயும் போகும். ஏன்னா இதனுடைய அசம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்போ இது வழியாக அப்சர்வ் பண்ணி இது வழியாக டர்ட் வெளியில் போகும்போது என்ன ஆகும்னா, சின்ன மைக்ரோ டர்ட்ஸ்லாம் இதில் அதெல்லாம் இதுலேயும் போகிறதுக்கு டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதையும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு 2 or 3 monthsக்கு வாஷ் பண்ணலாம். அப்போ இந்த போர்ஷனை லைட்டாக அப்படி டர்ன் பண்ணிங்கன்னா இது தனியாக வந்துடும். இப்படி தனியாக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரப்பர் புஷ் இருக்கும். இது உள்ளேயும் ஒரு ரப்பர் புஷ் இருக்கும். இந்த ஷாஃப்டை ஹோல்டு பண்ணுறதுக்காக ஒரு ரப்பர் புஷ் உள்ளே இருக்கும். அந்த 2 ரப்பர் புஷ்ஷையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மோட்டர் வேலை செய்யாது. அப்போ இந்த மோட்டரை மட்டும் எப்பயுமே வாஷ் பண்ணும்போது ஜிங்க்லேயோ பாத்ரூம்லேயோ வச்சு வாஷ் பண்ணாதீங்க. ஒரு பக்கெட்டில் வச்சுன்னு வாஷ் பண்ணுங்க. சப்போஸ் இன்கேஸ் இந்த ஷாஃப்டோ புஷ்ஷோ கீழே வந்ததுன்னா அதில் எடுத்துக்கலாம். இதை சும்மா லைட்டாக வாஷ் பண்ணிங்க. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டர்ட்ஸ்லாம் இதில் டெபாசிட் ஆகிருக்கும். இதையும் உள்ளே சும்மா ஒரு கிளாத் விட்டு உள்ளேயும் க்ளீன் பண்ணிக்கிங்க. இந்த ஷாஃப்ட்டை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப போட்டுக்கலாம். அதே மாதிரியே இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டா என்ன ஆகும்னா, மோட்ரு ஓடும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பபுள்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் வரும். பபுள்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஏர் ஹோஸில் சின்ன ஹோல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸில் எதனா டர்ட் எதனா போய் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா வெளியில் ஏரேஷன் வராமல் போயிடும். அப்போ இதை எடுத்துகிட்டு இதை சும்மா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சு அந்த டர்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டு போட வேண்டியதுதான். இது போடும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஓஸை மாற்றி கனெக்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, ஒரு கட்டு. இந்த கட்டில் இதில் ஒரு கட் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹை பாயிண்ட் ஒன்று. இந்த ஹை பாயிண்ட்டை வந்து டேரெக்டாக அதில் போய் சீட் ஆகணும். சீட் ஆச்சுன்னா பர்ஃபெக்டாக லாக் ஆகிடும். லாக் ஆச்சுன்னா ஏரேஷன் வரும். இதையே நீங்கள் மாற்றி சப்போஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன்,
ஏர் வரதுக்கு பதில் தண்ணி ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணி வந்து வெளியில வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடும் டேங்க்ல இருக்கிற தண்ணிலாம். அதனால அது மட்டும் கொஞ்சம் கவனமா போட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியே தான் நமக்கு டாப் ஃபில்டர்லயும் இருக்கும். என்ன ஒன்று, டாப் ஃபில்டர்ல பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வர பாட்டம் அந்த ஃபில்ட்ரேஷன் மட்டும் இருக்காது. ஆனால் அதே மாதிரியே ஹெட் தான் இருக்கும், அதே மாதிரியே கனெக்ஷன் தான் இருக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, இதுதான் இதனுடைய ஈஸியான மெத்தடு. இது மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டா இதில் வந்து நீ மோட்ரு ஓடலன்னு தெரிஞ்சதுன்னா ஃப்ளக் போட்டு கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறீங்களா, அப்பயும் ஓடலையா, இந்த நான் சொன்னல இந்த சென்டரில் இருக்கிறத கைட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு, இந்த சென்டரில் இருக்கிறத கைட்டிட்டு இந்த உள்ள இந்த மேக்னெட் கிளியர் சுத்துதான்னு பாருங்க. இது சுத்துச்சுன்னா ஓகே. சுத்தலன்னு வச்சிங்களேன், கன்ஃபார்மாக என்ன ஆயிடுச்சு, அந்த காயில் வந்து பேர்ன் ஆகி இந்த ஷாஃப்டை இறுக்கி பிடிச்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது சரி பண்ணவே முடியாது. இதுதான் இதனுடைய மெத்தடு.